ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு ஒரு நாள் வராங்க, ஒரு ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா, அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, மகரத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில். மகரம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மொத பிளானட் யாரு? சூரியன். சூரிய பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏழுக்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்துல. என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை துணைவருக்கு, பார்ட்னருக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல செலவு அப்படின்றது வரும். செலவு வரும் அப்படின்றது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர், நீங்க ஜென்னும் உங்களோட ஒய்ஃபும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாள் வரைக்கும் கம்பெனி வண்டியில போயிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, எங்க காலையில கம்பெனி வண்டியில போய் 2 மணி நேரம் ஆகுது எல்லாரையும் பிக்கப் பண்ணி கம்பெனிக்கு போறதுக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு ஒரு வண்டி வாங்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தனியா கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணை மூலியமா செலவு. அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னருக்கு ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும், அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார், நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இன்வெஸ்ட் பண்றதுனால வீணா போறது இல்ல, தொழில் டெவலப் ஆக போகுது, அது மூலியமா லாபம் வரப்போகுது, அந்த லாபம் மூலியமா நம்மளுக்கு சந்தோஷம் வரப்போகுது, நிம்மதி வரப்போகுது. இருந்தாலும் அந்த பார்ட்னர் மூலியமா செலவு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உறவுகள்ல ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எந்த உறவா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி வழி சொந்தம், அதே மாதிரி உங்க தாயார் வழி சொந்தம், இது கூட எல்லாம் உறவுகள்ல ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அந்த ஈகோ கிளாஷ் நீங்க ப்ராபகேட் பண்ணீங்க அப்படின்னா, தனிமை அப்படின்ற ஒரு உணர்வு வரும். இல்லைங்க, நான் வந்து இதையும் கடந்து போகும். ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, பிரச்சனையும் உண்டு, நல்லதும் உண்டு. அந்த பிரச்சனையை நம்ம வந்து களைஞ்சிட்டு நல்லதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தனிமை உணர்வு அப்படின்றது வரப்போறது இல்லை. சோ ஆக இதை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, புதன் இருக்காரு. புதன் வந்து 5 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். துஷ்தானம் சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படின்றது வரும். மன ரீதியான குழப்பம் அப்படின்றது வரும். முக்கியமா வந்து இந்த ஐடி, இந்த வந்து ஆடிட்டிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல ட்ரேட் பண்றவங்க, ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்றவங்க, இந்த சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ், இவங்கள மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு எல்லாம் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இவங்களுக்கு மட்டும்தானா? பொதுவா வந்து பாருங்க, நீங்க கும்பமா நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 4 மற்றும் 9க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அத்தனையும் நீங்க செய்வீங்க. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து பாருங்க, நல்ல வந்து ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பட்டு புடவை வேணும், போவேன் 8 பட்டு புடவை வாங்கிட்டு வருவேன். எனக்கு வந்து நல்ல லக்ஸரியஸ் கார் வேணும், போவீங்க லக்ஸரியஸ் கார் வாங்கிப்பீங்க. எனக்கு வீட்டுக்கு ஆடம்பரமான பொருட்கள் வேணும், போவீங்க வாங்கிப்பீங்க. வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும், இந்த மாதிரி என்ன ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட செலவு, லக்ஸரியஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும். என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் செஞ்சுப்பீங்க. செய்யும் போது பெரிய லெவல்ல செலவு பண்ணக்கூடாது. இப்ப நீங்க 20,000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு 2 லட்சம் ரூபாய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, திருப்பி கட்டுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல
அப்படின்னா பிரச்சனை இல்லை. திருப்பி நம்மளால கட்ட முடியாது அப்படின் போது அதை நினைச்சு மனசு வருத்தம் அப்படின்றது. ஆக அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பொதுவா பாருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாடுல போய் வசதியான வாழ்க்கை கம்ஃபர்ட் அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. நிறைய பேருக்கு காதல் வரத்துக்கு, ரிலேஷன்ஷிப் வரத்துக்கு, உறவுகள்ல மறைமுகத்தன்மை, மறைமுகமான ஒரு உறவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. எப்படி கொண்டு போறீங்களோ கொண்டு போங்க. அதுக்கடுத்து செவ்வாய் இருக்காரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது அதிகப்படியான உழைப்பு, உழைப்புனால் நல்ல பாத்தீங்கன்னா லாபம், லாபத்தினால் சந்தோஷம் இதெல்லாம் வரும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோவம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா எதிரிகள், மறைமுக எதிரிகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகள் கிட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸ்ட்ரெஸ்னால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மறைமுக மாற்றங்கள் அப்படின்றது வருங்க. செலவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, கோபத்துல கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இது 2 இருக்கு அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்க காத்திருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேம்மா, நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38, 40, 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.